கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிறதான இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனம். நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். உதாரணத்திற்கு, அழகிய வர்ணங்களில் பறந்து திரியும் வண்ணத்து பூச்சியை பார்க்கும்போது அதன் அலைகள் நாம் மயங்குவது இயற்கை. அந்த அழகிய வண்ணத்து பூச்சு கிறிஸ்தவர்களை பிரதிபலிக்கிறது என்றால் ஆச்சரியம்தான். வண்ணத்து பூச்சு அதற்கு விருப்பமான இலையில் முட்டைகளை இடுகிறது. அந்த முட்டைகளை சுற்றிலும் பசை போன்ற ஒரு திரவத்தினால் அந்த இலையுடன் ஒட்ட வைத்து விடுகிறது. நாமும் நம் பாவத்தை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் தெய்வம் இயேசுவை விரும்பி ஏற்றுக்கொண்டு அவரோடு ஜெபத்தின் மூலம் நெருங்கி ஐக்கியம் கொண்டு வாழ வேண்டும். அடுத்து முட்டைகளை பொறிப்பதற்கு காத்திருக்க வேண்டும். காத்திருப்பது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு அனுபவ வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆம், நம் வாழ்க்கையில் எல்லாம் நாம் நினைப்பது போன்று நடந்து விடுவதில்லை. எல்லாவற்றிலும் கர்த்தரின் வேலைக்காக காத்திருக்க வேண்டும். பின் குறித்த காலத்தில் முட்டை பொரிந்து புழு வெளிவரும். அதன் முக்கிய வேலை சாப்பிட்டு கொண்டே இருப்பதுதான். உணவாக சாப்பிடும் இலையை தேடிக்கொண்டே இருக்கும். நாமும் அன்றாட நம்முடைய ஆவிக்குரிய உணவை வேதத்தில், ஆவிக்குரிய புத்தகங்களில், ஐக்கியங்களில் தேடி அதில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வளர்ந்து வருகிற வேளையில் தான் முக்கியமான மாற்றம் உண்டாகிறது. முன்னிருந்த உருவத்திற்கு கொஞ்சம் சம்பந்தம் இல்லாதபடி அழகான வண்ணத்து பூச்சியாக மாறிவிடுகிறது. கர்த்தரோடு ஜெபத்தில் இணைந்திருந்த நாம், வேதத்தின் வசனத்தை உணவாக உண்ட நாம், வளர்ந்த விசுவாசியாக இப்போது கர்த்தருக்காக உழைப்பவர்களாக மாறிவிடுகிறோம். அவருடைய சாயலை பிரதிபலிக்கிறவர்களாக ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். எத்தனை ஆச்சரியம்! இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். நான் புழுவாகத்தான் இருப்பேன் என்று அந்த நிலையிலே இருப்பதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. வண்ணத்து பூச்சிகளாக சிறகடித்து பறக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, மறுரூபமாக்கப்பட்டவர்களாக நம் வாழ்க்கை மாற வேண்டும். அதனால் கர்த்தர் மகிமைப்படுவார். அவருடைய வருகையில் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் அவருடனே நாமும் பரப்போம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய சாயலாக மாற தெய்வ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு வண்ணத்து பூச்சி எப்படி ஒவ்வொரு நிலையிலிருந்து முன்னேறி அழகிய வண்ணத்து பூச்சியாக மாறுகிறதோ, அதே போல நாங்களும் எங்கள் ஆதி நிலையிலிருந்து மறுரூபமாக்கப்பட்டு மகிமையான சரீரத்தில் கிறிஸ்துவின் வருகையில் காணப்பட எங்களை மாற்றும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Amen.